தமிழகத்தில் கோவை, திருப்பூர், நீலகிரி உள்ளிட்ட சில மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழை பெய்யும் என சென்னை வானிலை நடுவம் தெரிவித்துள்ளது. சென்னை வானிலை ஆய்வு நடுவத்தின் இயக்குநர் செந்தாமரை கண்ணன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தமிழக வடக்கு கடலோரம், ஆந்திராவின் தெற்கு பகுதிகளை ஒட்டி தென்மேற்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி நேற்று உருவானதாக கூறப்பட்டுள்ளது. இது வடகிழக்கு திசையில் நகர்ந்து நாளை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வங்கக்கடலின் மத்திய பகுதியில் நிலவும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்பின் புயல் மேலும் வலுப்பெற்று வடகிழக்கு, வடமேற்கு பகுதிகளில் நகர்ந்து 26ஆம் தேதி வங்கதேசத்துக்கு அருகே கரையை கடக்கும். இந்த புயலுக்கு ரெமல் என பெயரிடப்பட்டுள்ளது. இதனிடையே கேரளாவின் தெற்கு மற்றும் அதை ஒட்டிய பகுதிகளில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதனால் தமிழகத்தில் சில மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழை பெய்யும். தேனி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று மிக கனமழை பெய்யும். இந்த பகுதிகளுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. ராமநாதபுரம், விருதுநகர், மதுரை, திண்டுக்கல், திருப்பூர், கோவை மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும். நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யும். மற்ற இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. சென்னையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் சில இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.